பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி எப்போதும் போல் வேலைக்கு கிளம்புறாங்க. வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே காஃபி போட்டு கொடுக்கலான்ட்டு கீழே வராங்க. அப்படி கீழே வந்து சந்திரசேகர், சண்முகம் இவங்கெல்லாம் பொன்னி காஃபி போட்டு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அப்போது பிரீத்தி வேக வேகமாக கிளம்பி வராங்க. கிளம்பி வந்தோடனே பவானி பொன்னிக்கு பார்த்துட்டு அப்படியே பிரீத்திக்கிட்ட காஃபி கொடுக்குறாங்க. பிரீத்தியும் காஃபி எடுத்து குடிச்சிட்டு, அக்கா காஃபி இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குக்கா அப்படின்னு சொல்லவும், பவானி ஒன்று அப்படியாம்மா நல்லா குடிமா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரீத்தி காஃபிலாம் குடிச்சு முடித்த உடனே சக்தியை பார்க்குறாங்க. சக்தி கிளம்பிட்டிங்களா, ஆஃபீஸ் போகலாமா அப்படின்னு கேட்கவும், சக்தி ஒன்று என்ன நினச்சான்னு தெரில, அவருக்கு புரிஞ்சிச்சு போல். ஏன்னா பொன்னி அன்னைக்கு பேசின விஷயம் சக்திக்கு உள்ளுக்குள்ளே தோணிகிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே இன்றைக்கி வெளிப்படுத்திட்டாரு. என்ன பிரீத்தி ஆஃபீஸ்க்கா, நீ இப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சக்தி ஆஃபீஸ் தானே போகிறோம், 2 பேரும் ஒன்றாவே போயிடலாமே ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லவும், சக்தி ஒன்று பிரீத்தி ஆஃபீஸ்க்கு எப்போ வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், புரியுதா? நீ வந்து ஆஃபீஸ் போடுற அப்படின்னா ஆஃபீஸ் டைமுக்கு எப்போதும் போல் நீ போயிடு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சக்தி இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஞாபகம் இருக்கா இல்லையா, அதனால தான் சொல்கிறேன், காலையிலே வா சேர்ந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், சக்தி ஒன்றே கடுப்பாயிடாரு. பிரீத்தி உனக்கு சொன்னால் புரியாதா, இல்லை புரியலையா, நான் என்ன சொன்னேன் புரியுதா? நீ ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃபு, நீ போகிற டைமுக்கு நீ போ, நான் எப்போ வரணுமோ அப்போ வருவேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பிரீத்திக்கு ஒன்றுமே பேச முடியல, அப்படியே மூஞ்சடிச்ச மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜெயா சொல்கிறாங்க, சக்தி இப்போ பிரீத்தி என்ன சொன்னான்னு சொல்லிட்டு அவள்கிட்ட அப்படி பேசுகிற, ஏண்டா ஒரே ஆஃபீஸ் தானே போகிறீங்க, 2 பேரும் ஒன்றா போனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், சக்தி ஒன்று சொல்கிறாரு, என்னம்மா சொல்கிறீங்க, நான் அந்த ஆஃபீஸுடைய முதலாளி, அவள் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்க ஒரு ஸ்டாஃப், புரியுதுங்களா? அவள் போகிற நேரத்துக்கு அவள் போகட்டும், ஆஃபீஸ்க்கு எப்போ போகணுங்கிறது எனக்கு தெரியும், ஆஃபீஸ் போகிறத பற்றி தான் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லவும், இங்கே ஜெயாவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏண்டா என்ன அப்படி பேசிகிட்டு இருக்க, அவள் மீட்டிங் இருக்குன்னு தான் சொன்னான், அதுக்கே எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லவும், உடனே சக்தி சொல்கிறாரு, ஏம்மா மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணது நான் தான், அப்போ எனக்கு தெரியாதா என்ன மீட்டிங் எப்போ போகணுன்னு சொல்லிட்டு, இனிமேல் இந்த விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, பிரீத்தி போகணுன்னா ஆஃபீஸ் டைமுக்கு எப்போதும் போல் ஆஃபீஸ் போக சொல்லுங்கள், எனக்கு எப்போ ஆஃபீஸ் போகணுன்னு தோணுதோ அப்போ நான் ஆஃபீஸ் போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து மேலே போகிறாரு. பொன்னி அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. ஜெயாவால் இங்கே ஒன்றுமே பேச முடியல. பிரீத்தியும் உடனே கிளம்பி வெளில போயிடுறாங்க. பிரீத்தி போன பிறகு இங்கே ஜெயா கேட்குறாங்க சந்திரசேகர்கிட்ட, என்னங்க காலையிலேயே அவனை தான் ஏற்றி விட்டிங்களா, அவன் எப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லவும், என்ன ஜெயா சொல்கிற, நான் என்ன அவனை போய் ஏற்றி விட போகிறேன், அவனுக்கு தோன்றதான் அவன் பேசுகிறான், இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிற, ஆமாங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வர வர சக்தியுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, அப்படி நீங்களும் சண்முகமும் அவன்கிட்ட போய் என்ன தான் பேசுகிறீங்கன்னு புரியல, இல்லை அவனுக்கு இங்கே இருக்கிற வேறு யாராவது சொல்லி கொடுத்து பேசுகிறான்னு தெரியல, இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு இங்கே ஜெயா சொல்கிறாங்க. உடனே பொன்னி நம்ம இதுக்கு இங்கே நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. உடனே சந்திரசேகர் நேராக சக்தி ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு சக்திகிட்ட பேசுகிறாரு, என்ன சக்தி என்ன ஆச்சு, ஏன்டா காலையில் அப்படி பேசுன அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா அன்னைக்கு பொன்னி பேசும்போது கவனிச்சிங்களா, பிரீத்தி என்கிட்ட தப்பான நோக்கத்தில் நடந்துக்கிறா அப்படின்னும் அடிக்கடி நடந்துக்க முயற்சி பண்ணுறான்னு சொன்னான், அது எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சுப்பா, அது இல்லாமல் நீங்கள் கவனிச்சிங்களா, நான் வரமாட்டேன்னு சொன்னப்போ பிரீத்தியோடைய மூஞ்சி எப்படி மாறுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சக்தி சொன்ன உடனே சண்முகம் சொல்கிறாரு, ஆமாப்பா நான் கூட கவனித்தேன், சக்தி வரமாட்டேன் நீ ஒரு ஸ்டாஃப் தானே அப்படின்னு சொல்லவும் பிரீத்திக்கு அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் சக்தி சொல்கிற மாதிரி அன்றைக்கி பொன்னி சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்குப்பா, ஏன்னா பொன்னி அவ்வளோ சீக்கிரம் யாரை பற்றியும் தப்பாக சொல்ல மாட்டா, எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சக்தி இப்போதைக்கு பொன்னிக்கு பிடிச்ச மாதிரி பிரீத்தியை அவாய்ட் பண்ணாலே கண்டிப்பாக பொன்னிக்கு சக்தி மேலே நல்ல ஒரு நம்பிக்கை வரும்னு தோணுதுப்பா எனக்கு அப்படின்னு சண்முகம் சொன்ன உடனே சக்தி சொல்கிறாரு, ஆமாண்ணே அதே தான் கரெக்டாக சொன்ன பார்த்தியா, அதனால தான் இன்றைக்கி நான் பிரீத்திக்கிட்ட மூஞ்சை காட்டி விட்டேன், இனிமேல் பிரீத்தி என் பக்கமே வரமாட்டா, பொன்னி நினைக்கிற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் பொன்னிக்கு என் மேலே நம்பிக்கை வரும், அப்போ தான் பொன்னி இனிமேல் என்கிட்ட வந்து பேசுவான்னு எனக்கு தோணுதுண்ணே அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. அதை கேட்ட சண்முகம், கரெக்டாக சக்தி இப்போ தான் நீ பாயிண்ட்டை பிடிச்சிருக்க, பொன்னிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டாலே கண்டிப்பாக பொன்னி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே
எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கேருந்து போயிட்டு நேராக ஒரு ஸ்டோர் ரூமில் போய் ஃபேன் ஒன்று வாங்குறாரு. ஏன்னா முதல் நாள் நைட்டு பொன்னி கொசுக்கள் கிடந்ததை பார்த்து சக்தி ரொம்பவுமே ஃபீல் பண்ணார். அதனால் ஒரு ஃபேனை வாங்கிட்டு நேராக கடைக்கு போகிறாரு. பொன்னி அப்போதைக்கு கடைக்கு வரல. அந்த பொன்னி வேலை பார்க்குற கடை ஓனர்கிட்ட போயிட்டு இது மாதிரி நான் பொன்னி புருஷன் தான், எனக்கும் பொன்னிக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம். ஆனால் பொன்னி இப்போது கொசுக்கடியில் சரியாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுறா. இந்த ஃபேனை எனக்காக நீங்கள் கொஞ்சம் அவள்கிட்ட கொடுத்துருங்க. இது நானே கொடுப்பேன், ஆனால் கொடுத்தா வாங்க மாட்டா, அவள் பெரிய ரோஷக்காரி, ஆனால் எனக்காக இதை மட்டும் கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபேனை வாங்கி வச்சுக்கிறாரு. கரெக்டாக பொன்னி வேலைக்கு வராங்க. வந்த உடனே என்ன பொன்னி மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லைண்ணே நைட்டு சரியாக தூங்க முடியல அதான் அப்படின்னு சொல்லவும், தெரியுமா பசங்கள்கிட்ட சொன்னியாமே, பசங்க சொன்னாங்க, அதான் எனக்கு தெரிஞ்ச கடையில் ஒரு ஃபேன் வாங்கிட்டு வந்தேன், இந்தாம்மா இதை வச்சுக்கோன்னு சொல்லவும், ஐயோ ஃபேன்லாம் வேணாண்ணே என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லம்மா நீ வச்சுக்கோ, நான் மாதம் மாதம் சம்பளத்தில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பொன்னி மறுக்கிறாங்க. இருந்தாலும் அவர் சொன்னதை கேட்டு சரிண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த ஃபேனையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பொன்னி வீட்டுக்கும் போயிடுறாங்க. சக்தி இங்கே ஆஃபீஸ்க்கு போகவும் இல்லை. பிரீத்தி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்காங்க. அப்போதைக்கு சுந்தரம் வராரு. வந்த உடனே சுந்தரம் பார்த்துட்டு பிரீத்தியை, என்னம்மா பிரீத்தி என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, பிரீத்தி காலையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சக்தி பொன்னி பேச்சை கேட்டுட்டு இன்றைக்கி ரொம்ப ஓவராக பேசினாருன்னு, அதுவும் ஆன்ட்டிக்கிட்டேயே அவர் ரொம்ப ஓவராக பேசினார். அவர் நடவடிக்கை ஒன்றுமே சரியில்லைண்ணே, போகிற பக்கம் பார்த்தா அவர் அப்படியே பொன்னி பக்கம் சாஞ்சிடும்னு பயமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படி போதா கதை, இருக்கட்டும்மா நான் பார்த்துக்கிறேன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அப்படியே மொட்டை மாடிக்கு போகிறாரு. இங்கே பார்த்தா பொன்னி ஃபேன்லாம் மாட்டிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு சுந்தரம் போய் பொன்னிகிட்ட பேச்சு கொடுக்குறாரு. என்ன பொன்னி, என்ன சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக உன் பக்கம் வளைச்சி போட்டுருக்கியா? அதான் சக்தி நீ காலையில் என்னமோ ஆன்ட்டியை எதிர்த்து பேசினானாமே, இங்கே பாரு நல்லா புரிஞ்சுக்கோ, நீ என்ன பண்ணாலும் சரி, நீ சொன்ன அதே 90 நாளைக்குள்ளே உன்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துட்டு நீ அசிங்கப்பட்டு தான் வெளியே போக போகிற. நான் இருக்க வரைக்கும் உன்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது, புரியுதா? அதனால் ஓவராக ஆடிட்டு இல்லாமல் நீயாவே இந்த வீட்டை விட்டு வெளில போகிறது உனக்கு நல்லது, பார்த்துக்கோ அப்படின்னு சுந்தரம் இங்கே பொன்னிகிட்ட பேச, அதுக்கு பொன்னி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா உன்னை மாதிரி பேசிட்டு நான் அசிங்கப்பட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை ஏதாவது சொல்லி லாக் பண்ணதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன்டான்னு அமைதியாக இருக்காங்க. அமைதியாக இருக்கும்போது டக்குன்னு சுந்தரத்துக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே ஃபோனை பார்த்துட்டு, சரி நான் அப்புறம் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் திட்டு வேகமாக போகிறாங்க. பொன்னிக்கு ஒன்றே லைட்டாக சந்தேகம். ஃபோன் வந்த உடனே இவர் இவ்வளோ பரபரப்பாக போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸ்டெப்ஸில் போகும்போதே கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் இல்லை எல்லாமே போயிட்டுருக்கு, கரெக்டாக அவன் பிளான் பண்ண மாதிரி போயிட்டுருக்கு, கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன். அப்படியா, அங்கே தான் இருக்கீங்களா, இந்த உடனே நான் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரம் உடனே பரபரப்பாக போகிறாரு. பொன்னிக்கு கொஞ்சம் சந்தேகம், இவர் அப்படி எங்கடா பரபரப்பாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நேராக கிளம்பி கீழே போகிறாரு. கீழே போன உடனே இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. நம்ம சுந்தரம் போயிட்டு உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. பொன்னியும் காரை அப்படி ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு வெளியே போகிறாங்க. கரெக்டாக அவங்க நேரம் பார்த்து ஒரு ஆட்டோ வருது. உடனே அந்த ஆட்டோ பிடிச்சி சுந்தரத்தை ஃபாலோ பண்ணி அப்படியே போகிறாங்க பொன்னி. கரெக்டாக சுந்தரம் எங்கே போகிறாரு அப்படின்னா, நம்ம சக்தி அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அம்மாவுடைய அண்ணனை பார்க்க தான் சுந்தரம் போகிறாரு. ஏன்னா அன்னைக்கு அந்த கல்யாணத்தை சுந்தரம் நிப்பாட்டினதுக்கு காரணமே மெயினான ரீசன் அப்படிங்கிறது அவங்களுடைய அண்ணன் பொண்ணான வெண்ணிலாவை எப்படியாவது சக்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதுதான் அவங்களுடைய பிளானே. அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாங்க. அதுக்காக அவர் வர சொன்னான்னு சொல்லி சுந்தரமும் இங்கே நேராக போகிறாங்க. போயிட்டு ஜெயாவுடைய அண்ணனான அந்த மூர்த்தியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, என்ன சுந்தரம் நம்ம குடும்பத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த பொண்ணு வீடு விட்டு போயிட்டா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் பொண்ணுக்கு புரியுது, அப்போது கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னது எல்லாமே இந்த மூர்த்தி தான், மூர்த்தி சொல்லி தான் சுந்தரம் கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காரு அப்படிங்கிறது பொன்னிக்கு புரிய வருது. அட பாவீங்களா, நீங்கள் இப்படி சதித்திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு கடைசியாக ஒன்றுமே தெரியாத என்ன பிடிச்சி இந்த வலையில் சிக்க வச்சுருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க பேசுகிற எல்லாத்தையும் அப்படியே வீடியோவாக எடுத்துக்கிறாங்க. வீடியோவாக எடுத்துகிட்டு அங்கே பேசி முடித்த உடனே சுந்தரம் கடைசியாக சொல்கிறாரு, இன்னும் கரெக்டாக ஒரு 80 நாள் தான் இருக்குது, அந்த 80 நாளுக்குள்ளவே நான் எப்படியும் பொண்ணியை டார்ச்சர் பண்ணி வீடு விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன், அப்புறம் உங்கள் பொண்ணு தான் இந்த வீட்டு மருமக, நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வேறு எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் கிளம்புறாரு. உடனே பொண்ணு சுந்தரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போகிறாங்க.
வீட்டுக்கு போயிட்டு அங்கே சந்திரசேகர்கிட்ட போட்டு காட்டுறாங்க இந்த வீடியோவை. பார்த்தீங்களா மாமா, இந்த சுந்தரம் தான் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லவும் இங்கே சந்திரசேகர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னம்மா பொண்ணு இப்படி ஆயிடுச்சு? எனக்கும் அப்பயே டவுட் இருந்துச்சுமா. சண்முகம் கூட சொல்லிட்டே இருந்தான். ஆனால் மாப்பிள்ளை அப்படி இருக்க மாட்டார்னு நினச்சேன். ஆனால் மாப்பிள்ளை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருந்தப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரசேகர் ஜெயாவை கூப்பிட்டு காட்டுறாங்க. பாரு ஜெயா, உன் மாப்பிள்ளைன்னு தூக்கி வச்சு ஆடினியே, அவர் என்ன காரியம் பண்ணியிருக்காரு பார்த்தியா அப்படின்னு சொன்னதும் இங்கே பொன்னி ரொம்ப சந்தோஷமாக பேக்கை தூக்கிட்டு வெளியே வராங்க. அதை பார்த்து சந்திரசேகர் உடனே பொன்னியை போய் தடுக்கிறாங்க. பொன்னி, நீ எங்கேம்மா போகிற? இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது அந்த சுந்தரம் தான். இவ்வளோ ஃப்ராட் தந்தி பண்ணிவிட்டு நீ ஏம்மா இந்த வீட்டோட வெளியே போகிற? நீ இந்த வீட்டு மருமகம்மா, நீ இங்கே இருன்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, என்னால் இங்கே இருக்க முடியாது. என் மேலே எந்த களங்கமும் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன். ஏன்னா அத்தைக்கு என்னை விட அவங்க மருமக மேலே தான் நம்பிக்கை அதிகம். அவர் கொலையே பண்ணாலும் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா இந்த குடும்பம் நன்றி கெட்ட குடும்பம். அதனால் என்னால் இங்கே இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு அவர் முக்கியம், எனக்கு தன்மானம் முக்கியம். என்னால் அப்படிலாம் அசிங்கப்பட்டு யார்கிட்டையும் வாழணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொன்னி பேக்கை தூக்கிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட சக்தி நேராக ஓடியாராரு. பொன்னி தடுக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் பொன்னி தடுக்க முடியல. பொன்னி கிளம்பி போகிறாங்க. உடனே சக்தி வராரு. அம்மா, பொன்னி போயிட்டா. இப்போ பொன்னி நீங்கள் ஏதாவது சொல்லி அவளை இந்த வீட்டுக்கு வர வைங்க. அப்படி வரல அப்படின்னா நானும் பேக்கை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். இனியும் உங்கள் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லி சக்தி சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. இப்படி அப்படி இக்கட்டல் சுச்சுவேஷனில் பவானி அப்படியே நில குறைஞ்சி போய் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஜெயா ஒன்றுமே பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. ஜெயா அப்போது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? பொண்ணோட வாழ்க்கையா பையனோட வாழ்க்கையா என்ன பட்டம் தெரியாமல் அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாங்க ஜெயா.